பகுதி 1ல கொடுத்துருக்கிறது இதுதான், யூனியன் அண்ட் டெரிட்டரி. ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியா அப்படிங்கிற அந்த பேர், அது மட்டும் இல்லாமல் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நிலவரை எல்லைகளை வந்து சொல்லக்கூடியது. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், இதெல்லாம் ஒன்றடக்கியது தான் இந்தியா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் இந்தியாவுடைய பேர் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் ஆர்டிக்கல் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய மாநிலங்களுடைய சேர்க்கை தான். அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்கள் இல்லை, வேறு பகுதிகளில் இருந்து இந்தியா கூட இணையுது இல்லையா, அந்த மாநிலங்களை வந்து சொல்லக்கூடியது தான். இப்போ புதுச்சேரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரெஞ்சு அரசுகிட்ட இருந்து இந்திய அரசு கூட இணைஞ்சாங்க. அதே மாதிரி கோவா அப்படின்னு எடுத்துட்டோம்னா போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து கோவா இணைஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 2 படி தான் வந்து இணைக்கப்பட்டது. அடுத்தது ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய மாநிலங்களை உருவாக்கலாம். இது வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற மாநிலங்களை வந்து உருவாக்குறத பற்றி பேசக்கூடியது. அதாவது பவுண்டரிஸ்குள்ள எல்லைகளுக்குள்ள ஒரு மாநிலத்தோடைய பகுதிகளை எல்லைகளை மாற்றி அமைக்கலாம், எல்லைகளை கூட்டலாம் இல்லை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களோட பெயர்களை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டிக்கல் 2, 3 படி அந்த எல்லைகளை மாற்றுறது இல்லை பெயர் மாற்றுறது, இந்த திருத்தங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அது வந்து 368 படி அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடியதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த 368 கீழ் செய்யப்படும் திருத்தங்களாக கருதப்படாது அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 4. அடுத்ததாக பகுதி 2க்கு வரும். பார்ட் 2 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிசன்ஷிப் குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியது. பகுதி 1 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா யூனியன் அண்ட் டெரிட்டரி, பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் குடியுரிமை சொல்லுது. இது எந்தெந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும். ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, குடியுரிமையை சொல்லுது. அதாவது அரசியல் அமைப்போட தொடக்கத்தில் யாரெல்லாம் இந்தியர்கள், அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 5. அடுத்தது ஆர்டிக்கல் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களோட குடியுரிமை சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 6. ஆர்டிக்கல் 7 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கே இருக்க முடியாமல் திரும்ப இந்தியா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான குடியுரிமையை சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 7. ஆர்டிக்கல் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கான குடியுரிமை, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கான குடியுரிமையை வந்து எப்படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 8. ஆர்டிக்கல் 9 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டோட குடியுரிமை, இப்போ வேறு ஏதாவது ஒரு நாட்டோடைய குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நாட்டோடைய இந்திய குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவோம், இழந்துருவோம். ஸோ அதை சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 9. ஆர்டிக்கல் 10 அப்படின்னு பார்த்தோம்னா, குடியுரிமைகளை தொடர்வதற்கான ஒரு உரிமை சொல்லக்கூடியது. அதாவது நாடாளுமன்றத்தால் இயற்றப்படக்கூடிய சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு குடிமகனாக தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 10. ஆர்டிக்கல் 11 அப்படின்னு பார்த்தோம்னா, குடியுரிமை சம்பந்தமாக எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அதை இயற்றக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் உண்டு, சட்டமன்றத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 11. இது வரைக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து முடிஞ்சுது. அடுத்ததாக பகுதி 3க்கு போகிறோம். அங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பகுதி 3ல் ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல்ஸ் 12லேருந்து 35 வரைக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து இதுலேருந்து கேட்டுருவாங்க, அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசின் வரையறை, டெஃபினேஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது தான். இங்கே ஸ்டேட் அப்படிங்கிறது மாநிலம் கிடையாது, ஒரு அரசு. ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அல்லது யூனியன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு அரசு அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்தது ஆர்டிக்கல் 13 அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை உரிமைகளுக்கு முரணான இல்லை அதை அவமதிக்கக்கூடிய சட்டங்கள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த ஆர்டிக்கல் 13 தான். இந்த இதுக்குள்ள நிறைய சப் கிளாஸஸ்லாம் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு டீப்பாலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஆர்டிக்கல் அது என்ன வந்து மெயினாக சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிப்படை உரிமைகள் இப்போ தான் வந்து நம்ம என்ட்ரு ஆகிறோம். அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதில் முதல்ல வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல்ஸ் 14லேருந்து 18 வரைக்கும்.
ஆர்டிகல் 14 அப்படின்னு பார்த்தோம்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படிங்கிறது. ஆர்டிகல் 15 அப்படின்னா மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த அடிப்படையில் பாகுபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 15. 16 அப்படின்னு பார்த்தோம்னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆர்டிகல் 17ன்னு எடுத்துட்டோம்னா தீண்டாமையை ஒழிக்கணும். ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது அப்படின்னா இராணுவ கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான். இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னா 19லேருந்து 22 வரைக்கும். ஸோ ஆர்டிகல்ஸ் 19 அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடலாம், சங்கங்கள் அமைப்புகளை தொடங்கிறதுக்கான உரிமை, இந்திய நாட்டுக்குள்ள விரும்பிய இடத்துல வசிக்கக்கூடிய உரிமை, எந்த இடத்துல வேணாலும் என்ன தொழில் வேணாலும் செய்யறதுக்கான உரிமை, இதெல்லாம் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை தான் ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 21 அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு பெறும் உரிமை, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது. இந்த ஆர்டிகல் 20யும் 21யும் யாராலையும் நிறுத்தி வைக்க முடியாது. அடுத்ததான் ஆர்டிகல் 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணாங்க. 86வது திருத்த சட்டம் 2002 கொண்டு வந்தது மூலமாக இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத அடிப்படை உரிமையில் சேர்த்தாங்க. அடுத்ததான் ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில வழக்குகளில் கைது செய்கிறாங்க இல்லையா, தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை, அந்த டிடென்ஷனை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 22. அடுத்ததான் 3வது அடிப்படை உரிமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிறது தான், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 23, 24. 23 அப்படின்னு பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு கட்டாய வேலை, அந்த கொத்தடிமை முறையெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 23. 24 அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொழிற்சாலைகளில் இது குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும்னு கொண்டு வந்தது தான். இது தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 24. அடுத்தது 4வது அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், சமய சார்புரிமை. ஆர்டிகல்ஸ் 25லேருந்து 28 வரைக்கும். ஸோ 25 அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு சமயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எந்த சமயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது அப்படின்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, அதாவது சமயத்தின் பேரில் நீங்கள் வாங்கக்கூடிய நிலங்களை நிர்வகிக்கலாம், அல்லது அங்கே ஆலயங்கள் கட்டுறீங்க இல்லை அமைப்புகள் தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கான உரிமையை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 27 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புறதுக்கு வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 27. 28 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல நடைபெறக்கூடிய வழிபாட்டுகள்ல நீங்க கட்டாயம் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதிரான உரிமை தான் இது. நீங்க கலந்துக்காம இருக்கலாம், அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 28. அடுத்ததா 5வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கலாச்சார உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இது ஆர்டிகல்ஸ் 29, 30. 29 அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு இது சொல்லக்கூடியது. 30 அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு சிறுபான்மையினருக்குன்னு கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 31 ரிமூவ் பண்ணிட்டாங்க. 1978 கொண்டு வந்த 44வது சட்ட திருத்தத்தின் மூலமா அடிப்படை உரிமைகள் சொத்துரிமை நீக்கப்பட்டு எங்க சேர்த்தாங்க, சட்ட உரிமையில 300A ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் 6வது அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படிங்கிறது. இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 32. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா அடிப்படை உரிமைகள், அதெல்லாம் பாதிக்கப்படும் போது நம்ம யாரை நாடலாம், நீதிமன்றங்களை நாடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 32. ஸோ இதை 5 வகையான நீதி பேராணைகளை, ரிட் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நீதி பேராணைகளை நீதிமன்றங்கள் செயல்படுத்தும். ஒன்று ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ், தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ரொஹிபிஷன், ஆவண கேட்பு பேராணை, செர்டியோரரி,
தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னா கோவா வாரண்டோ. இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 32 கீழே தான் வரும். இதை செயல்படுத்துறது அப்படின்னா நீதிமன்றங்கள் தான் செயல்படுத்துவாங்க, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். அடுத்ததான் ஆர்டிகல் 33 என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நார்மல் சிட்டிசன்ஸுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இராணுவத்தில், உளவுத்துறையில் இந்த மாதிரியான இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த அடிப்படை உரிமைகளில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 33. ஆர்டிகல் 34 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இராணுவ சட்டம் அமலில் இருக்குது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து கட்டுப்படுத்தப்படும். அதை சொல்லக்கூடியது 34. 35 அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை உரிமைகள்ல திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 35. அடுத்ததா பகுதி 4, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றது. இதை வந்து ஆர்டிகல்ஸ் 36லேருந்து 51 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துகிற மாதிரி நீதிமன்றங்கள் வந்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து அரசுக்கான கடமைகளை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 36 அப்படின்னு பார்த்தோன்னா, அரசு அப்படின்னா என்ன அப்படின்றத வரையறை, டெஃபனிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 37 என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் சொல்லியிருக்கக்கூடியதை, அந்த கொள்கைகள், அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து கடமைகள், அரசோட கடமைகள், அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த நீதிமன்றத்தாலும் கேள்வி கேட்க முடியாது. அதை சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 37. 38 அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் நலனுக்கான ஒரு அரசா இருக்கணும், மக்கள் நலனை மேம்படுத்துவதற்கு ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்றதுதான் 38. 39 அப்படின்னு பார்த்தோம்னா, 6 கொள்கைகள், 6 பிரின்சிபல்ஸ் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. குடிமக்களுக்கான வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு, வாழ்வாதாரத்திற்கான உரிமை. அடுத்ததா வளங்கள் வந்து எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும் அப்படிங்கறத அரசு உறுதி செய்யணும். 3வது வந்து செல்வம் ஒருத்தர்கிட்டயே சேர்றத வந்து தடுக்கிறது அரசோட கடமை. ஆண் பெண் சம வேலைக்கு சம ஊதியம் வந்து கட்டாயம் அப்படிங்கிறது. அடுத்ததா வந்து கட்டாய வேலை கொத்தடிமை முறையிலிருந்து தொழிலாளர்கள் குழந்தைகளை பாதுகாக்கணும். குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 39ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 39A இது வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணியிருப்பாங்க. சமநீதி, இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது. அடுத்ததான் ஆர்டிகல் 40 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கிராம பஞ்சாயத்துகளை ஒருங்கிணைச்சு தன்னாட்சி புரிய வழிவகுக்கிறது. ஆர்டிகல் 41 அப்படின்னு பார்த்தோம்னா, முதுமை, நோய், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரியான காரணங்களை காட்டி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையிலையோ கல்வியிலையோ பொது உதவிகள்லையோ அந்த உரிமைகள் வந்து பறிக்கப்படக்கூடாது. அது வந்து கிடைக்கிறதுக்கான வழிவகையை அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல் 41. 42 அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேலை செய்யக்கூடிய உகந்த சூழலை அரசு உருவாக்கி தரணும். கர்ப்பிணி பெண்களுக்கான சலுகைகள் வந்து அரசு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 43ன்னு எடுத்துட்டோம்னா, விவசாயம், தொழிற்சாலை இந்த மாதிரியான பணியாளர்களும் நியாயமான சம்பளம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி சிறு குறு அந்த கைத்தொழில்களை வந்து ஊக்குவிக்கணும், அரசு வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். ஆர்டிகல் 43A இதுவும் வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணாங்க. தொழிலாளர்கள் வந்து தொழிற்சாலையின் நிர்வாகத்தில் பங்கெடுத்தல், அந்த யூனியன்லாம் அமைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிர்வாகத்துல பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த 43A. அடுத்ததான் 43Bன்னு பார்த்தோம்னா, கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 44 அப்படின்னு பார்த்தோம்னா, குடிமக்களுக்கு பொதுவான விதிமுறைகளை அமைக்கிறது. 45 அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் வந்து 86வது சட்ட திருத்தத்தின் மூலமா இதோடைய அந்த சப்ஜெக்டை மாத்திருப்பாங்க. ஏற்கனவே ஒன்று இருந்திருக்கும், அதை மாற்றி தான் இப்போ குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறத வந்து சேர்த்தாங்க. அடுத்ததான் ஆர்டிகல் 46 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பட்டியல் இனத்தவர்கள், பழங்குடியினர், இல்லை அதர் வீக்கர் செக்ஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த கல்வி பொருளாதார நலன்களை மேம்படுத்தணும். அவங்களுக்கான அந்த சமூக அநீதி அப்புறம் சுரண்டலுக்கு எதிராக அவங்கள வந்து பாதுகாக்கணும்னு சொல்றக்கூடியது தான் ஆர்டிகல் 46. 47 அப்படின்னு பார்த்தோம்னா, ஊட்டச்சத்து பொது சுகாதார அளவுகளை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது. 48 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வேளாண்மை கால்நடைகளை வந்து ஒருங்கிணைத்து பாதுகாக்கணும். 49 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடங்களோ நினைவு சின்னங்களோ இருக்கு இல்லையா, அது வந்து அரசு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 49. ஆர்டிகல் 50 என்ன சொல்லுது அப்படின்னா, நீதித்துறையை வந்து நிர்வாகத்துல இருந்து பிரிக்கக்கூடியது தான் இந்த 50.
ஆர்டிகல் 51 அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் அரசு வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல் 51. இந்த டிபிஎஸ்பி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 3 வகையான கொள்கைகளாக பிரிச்சிருப்பாங்க. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், சமதர்ம கொள்கைகள், அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது. அடுத்ததாக காந்தியன் பிரின்சிபல்ஸ், காந்திய கொள்கைகள். லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ், தாராள அறிவு சார்ந்த கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எந்தெந்த பிரின்சிபல்ஸ் கீழே வருது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஏற்கனவே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்ததா பகுதி 4A போகிறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 51A கேல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. 42வது திருத்த சட்டத்தின் மூலமா 10 அடிப்படை கடமைகளும், 86வது திருத்த சட்டத்தின் மூலமா 11வது அடிப்படை கடமைகளும். ஸோ டோட்டலாக வந்து 11 அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 4A வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பகுதி 5. பகுதி 5 எதை சொல்லுது அப்படின்னா மத்திய அரசு. இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 52லேருந்து 151 வரைக்கும். ஸோ இதை வந்து 4ஆக பிரிச்சுக்கலாம். மத்திய அரசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ மத்திய நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 52லேருந்து 78 வரைக்கும். இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அப்புறம் அமைச்சரவை குழு, இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல்ஸ். அடுத்ததான் நாடாளுமன்றம். ஸோ இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் 79லேருந்து 123 வரைக்கும். ராஜ்யசபா, லோக்சபா, அந்த அவைகளுடைய தலைவர்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர், இவங்களெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல்ஸ். அடுத்ததான் நீதித்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 124லேருந்து 147 வரைக்கும். உச்ச நீதிமன்றம், அப்புறம் இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள், இதெல்லாம் சொல்லக்கூடியது. அடுத்ததான் தலைமை தணிக்கை அதிகாரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆர்டிகல் 148லேருந்து 151 வரைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பகுதி 5ல் வரக்கூடியது. ஸோ அதில் முதல்ல பார்க்கலாம். ஆர்டிகல் 52 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடியது. அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 52. 53 அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், மத்திய அரசோட நிர்வாக அதிகாரத்தை சொல்லக்கூடியது. 54 அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை சொல்லக்கூடியது. 55 அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் விதிமுறைகளை சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 56 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த டேர்ம் வந்து சொல்லக்கூடியது, குடியரசுத் தலைவருடைய பதவி காலத்தை சொல்றது. இந்த ஆர்டிகல் 56லே ஒரு சப் கிளாஸ் இருக்கும், 56(1)B அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இம்பீச்மெண்ட், அதாவது அவரோட குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை சொல்லக்கூடியது தான் அந்த 56(1)B அப்படிங்கிறது. அதுக்கான நடைமுறையை சொல்லக்கூடியது தான் இன்னொரு ஆர்டிகல் 61ல் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 57 அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரோட மறு தேர்வுக்கான தகுதிகள், எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது. 58 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 58. 59 அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருடைய அலுவலக நெறிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்றது. 60 அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அந்த பதவி பிரமாணம், உறுதிமொழியை சொல்லக்கூடியது. 61 தான் குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க நடைமுறை, எப்படி வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து அவரை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது அப்படின்னா ஆர்டிகல் 61. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே பார்த்துருப்போம் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வந்து பதவி நீக்கத்தோட, அதாவது குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கத்தோட தொடர்புடையதுன்னு கேட்டிருந்தாங்க. 61 அப்படின்றது தெரியும், 56(1)B-யும் அவங்க கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். அடுத்ததான் ஆர்டிகல் 62 அப்படின்னு எடுத்துட்டோம்னா குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தி இன்னொரு குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுத்துடணும் அப்படிங்கிறது தான். 63 வந்து துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடியது. அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருக்கணும்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 63. 64 அப்படின்னு எடுத்துட்டோம்னா யார் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் வந்து மாநிலங்களவையோட அதிகாரப்பூர்வ தலைவராக இருப்பாங்க. ராஜ்யசபாவோடைய சேர்மனாக யார் இருப்பாங்கன்னா அப்போ யார் துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. அது சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 64. அடுத்ததான் 65 என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ வந்து குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து இல்லை, அந்த அவருடைய பணிகளை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் செய்வார். எந்தெந்த சூழ்நிலைகளில் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 காரணங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவருடைய மரணம், அவர் வந்து இப்போ இல்லை, இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய பணிகளை இவர் மேற்கொள்ளலாம். ரெண்டாவது
அவருடைய ராஜினாமா, அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கும்போது, 3வது வந்து அவருடைய பணி நீக்கம், அதாவது இம்பீச்மெண்ட் பண்ணி அவரை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில். 4வது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவர் இப்போ வெளிநாடு பயணங்களுக்கு இல்லை வேற எங்கேயாவது போயிருக்கார், அந்த இடத்துல இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பணிகளை துணை குடியரசுத் தலைவர் பார்ப்பார். 5வதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைமில் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அவரோட பணிகளை வந்து மேற்கொள்வார். இந்த 5 வகையான சூழ்நிலைகளில் மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட பணிகளை துணை குடியரசுத் தலைவர் வந்து மேற்கொள்வார். இது இல்லாமல் பிற காரணங்கள் இருந்தது அப்படின்னா குடியரசுத் தலைவரோடைய பணிகளை யார் செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத பின்னாடி வர ஆர்டிக்கல்ல பார்க்கலாம். ஆர்டிக்கல் 66 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை சொல்லுது. 67 அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய துணை குடியரசுத் தலைவருக்கான பதவி காலத்தை சொல்லுது. 68 அப்படின்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தப்பட்டு துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்டிக்கல் 69 வந்து துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் உறுதிமொழியை சொல்லக்கூடியது. அடுத்ததான் ஆர்டிக்கல் 70 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த 5 வகையான சூழ்நிலைகளில் மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட பணிகளை துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார். மற்ற டைம்களில் வந்து குடியரசுத் தலைவரோட பணிகளை செயல்படுத்துறது நாடாளுமன்றம். ஸோ அதை சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் வந்து 70. அடுத்ததான் ஆர்டிக்கல் 71 அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் வருது இல்லை பிரச்சனை வருது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 71. ஸோ உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது, எதிர்க்கவும் முடியாது அப்படின்றத சொல்றது தான் 71. ஆர்டிக்கல் 72 அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். ஸோ தண்டனை பெற்ற ஒருத்தரோட தண்டனையை குறைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம், மன்னிப்பு வழங்கலாம். இதுதான் வந்து குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 72. அடுத்ததான் ஆர்டிக்கல் 73 அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசோட நிர்வாக அதிகாரம் வந்து நீட்டிப்பு, எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் அப்படிங்கிறது. 74 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவணும், ஆலோசனை வழங்கணும்னு சொல்லி பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிக்கல் 74. அடுத்ததா ஆர்டிக்கல் 75 அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்றது. 76 அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், இந்திய அரசுக்குன்னு சொல்லி ஒரு தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 76. அடுத்ததா 77 அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கத்தோடைய அலுவல் நடைமுறைகள் எப்படி அப்படிங்கிறத சொல்றது. 78 அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர் வந்து என்ன பண்ணாலும் சரி அவருடைய செயல்களை வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிக்கல் 78. 79 அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தோட அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது. ஆர்டிக்கல் 80 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பாராளுமன்றத்தோட மாநிலங்களவையின் அமைப்பு, அதாவது ராஜ்யசபாவை பத்தி சொல்லக்கூடிய ராஜ்யசபாவுடைய காம்போசிஷன். 81 அப்படின்னு பார்த்தோம்னா, லோக்சபாவுடைய காம்போசிஷன், மக்களவையோட அமைப்பை பத்தி சொல்லக்கூடியது. 82 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடியும் தொகுதிகளை வந்து சரி செய்யணும், மறுவரையறை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 82. 83 அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய அவைகளுடைய காலம் அது சொல்லக்கூடியது. 84 அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. 85 அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போல்லாம் இந்த அமர்வுகள் வந்து நடத்தணும், ஒத்தி வைக்கணும், எப்போல்லாம் வந்து கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 85. அதுதான் 86 எடுத்துட்டோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு தகவல் அனுப்பலாம். அதாவது ஏதாவது ஒரு பில் வந்து இன்னும் அப்படியே இருக்கு, பாஸ் பண்ணல அப்படின்னா அதை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அதை கேட்கறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல 2 அவைகள்லயும் சரி உரையாற்றுவதற்கான அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 86. 87 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவருடைய சிறப்பு உரை, ஸ்பெஷல் அட்ரஸ் வந்து சொல்லக்கூடியது. 88 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நாடாளுமன்றத்துல அமைச்சர்கள் அப்புறம் அரசு தலைமை வழக்கறிஞர்களுக்கான உரிமைகளை சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 88. 89 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மாநிலங்களவையோட தலைவர்
துணைத் தலைவர். மாநிலங்களவை அப்படின்னா ஸ்பீக்கர்னு சொல்ல மாட்டாங்க, சேர்மேன் தான் சொல்லுவாங்க. அதுவும் வந்து முக்கியமானது. அடுத்தது ஆர்டிகல் 90 அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் டெபுட்டி சேர்மனை பற்றி சொல்லக்கூடியது. அவருடைய விடுமுறை, ராஜினாமா, அவருடைய பதவி நீக்கம் எப்படி அதெல்லாம் சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 90. 91 அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாநிலங்களவையுடைய துணைத் தலைவரோட அதிகாரம் என்னென்ன அப்படின்னு சொல்றதும், வேறு ஒரு எந்தெந்த டைம்லலாம் அவருடைய பணிகளை வேறு ஒருத்தர் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்றதும் ஆர்டிகல் 91. ஆர்டிகல் 92 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களவையோட தலைவர் துணைத் தலைவரை வந்து பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து இப்போ பரிசீலனையில இருக்கு அப்படின்னா அவர் எந்தவித சபை நடவடிக்கைகள்லையும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 92. 93 எது சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர். மக்களவைன்னு வந்துட்டா ஸ்பீக்கர்னு சொல்லுவோம், மாநிலங்களவைன்னு வந்துட்டா சேர்மேன் சொல்லுவோம். ஆர்டிகல் 93 இதுவும் வந்து மாநிலங்களவைக்கான அந்த தலைவர்கள் வரிசையாக வந்ததுல அதே மாதிரி தான் வரும். 93 வந்து மக்களவைக்கான சபாநாயகர், துணை சபாநாயகர் இருக்கணும்னு சொல்றது. 94 அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகருடைய விடுமுறை, ராஜினாமா, பதவி நீக்கம் இது தொடர்பானது. 95 அப்படின்னு பார்த்தோம்னா டெபுட்டி ஸ்பீக்கருக்கான அதிகாரங்கள், மக்களவை துணை சபாநாயகருக்கான அதிகாரங்கள் என்னென்ன, எந்தெந்த டைம்லாம் வந்து அவருடைய பணிகளை இன்னொருத்தர் செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 95. 96 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை முன்ன பார்த்த மாதிரியே தான் சபாநாயகர், துணை சபாநாயகரை வந்து இப்போ வந்து நீக்கிறாங்க அப்படின்னா அந்த தீர்மான பரிசீலனையில் இருக்கு அப்படின்னா அவர் எந்தவித சபை நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிறது தான், தலைமை ஏற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆர்டிகல் 97 அப்படின்னு பார்த்தோம்னா அவை தலைவர்களோட ஊதியம். மாநிலங்களவையோடைய தலைவர், துணைத் தலைவர், மக்களவையோடைய சபாநாயகர், துணை சபாநாயகர் இவங்களுடைய சம்பளத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 97. 98 அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற செயலகத்தை பற்றி சொல்லக்கூடியது. 99 அப்படின்னா உறுப்பினர்களுடைய பதவி பிரமாணம். ஆர்டிகல் 100 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் ஏதோ ஒரு மசோதாவோ இல்லை ஏதோ ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அவை தலைவர் வந்து ஒரு வாக்கை வந்து செலுத்துவார், அவருடைய வாக்கை. அதுக்கு வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இதை சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் வந்து 100. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவை தலைவர் வந்து வாக்கெடுப்பில் பங்கேற்க மாட்டார். சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் தான், 2 தரப்புக்கும் யாருக்கும் இல்லாமல் சமநிலையில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அவையோடைய தலைவர் வந்து வாக்கெடுப்பில் கலந்துக்குவார். இதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட கண்டினியூஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எல்லா ஆர்டிகல்ஸும் இருக்காது, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் புக்ஸில் இருக்கிறது, இம்பார்ட்டன்ட் என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.